எனக்கு தெரிஞ்சு டாட்டா ஆல்ரெடி டாட்டா டியாகோவா இது பின்ன நார்மல் மோடோட இது ஸ்பீட் பாரு. This is normal mode. Pick up. Let's see for sports mode. Good morning guys. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இது உங்க தமிழ் சிங் and welcome back to another video. Guys, இன்னைக்கு Independence Day. So see ஃப்ளாக்ஸ்லாம் இன்றைக்கி பயங்கரமாக ஹோஸ்ட் ஆகிருக்கு எல்லா இடத்துலையுமே. இங்கே ஸ்கூல் இருக்குது பின்னாடியே. ஸோ இந்த ஸ்கூலில் தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு ஃபுல்லாகவே. விஷ் யூ வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி வந்து நம்மளோட 79th இண்டிபெண்டன்ஸ் டே காய்ஸ். அண்ட் சி எல்லாரும் ஸ்கூல் பசங்களோட லீவ் கூட ஆயிடுச்சு இப்போது. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 11:30 டைம். அண்ட் இந்த டைமில் தான் நான் ரெடி ஆகிருக்கேன் இப்போ தான். பிகாஸ் யோசிச்சு பாருங்க காய்ஸ், இன்றைக்கி லீவு ஏன் சீக்கிரமாக ஏஞ்சிக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல எல்லாருமே. ஸ்கூலில் இருக்கும் போது நம்ம எப்போவும் சீக்கிரமாக ஏஞ்சிப்போம் இந்த டைமில். பட் இந்த டைமில் வி ஃபீல் லைக் பொறுமையாக தூங்கிலே ஏஞ்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏர்லியர் என்ன ஆகும்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு இன்டர்நெட்லாம் இல்லாத டைமில் என்ன ஆகும்னா நம்ம வந்து அந்த பரேட்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். என்ன தான் அந்த மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் என்ன தான் இருக்குது அதெல்லாம் தெரியணுன்ட்டு ஆசையாக இருக்கும். பட் இப்போது வந்துட்டு எல்லாமே ரெக்கார்டடாக இருக்குது. ஸோ இப்போ நான் டைம்க்காக ஏஞ்சிட்டு பார்க்க முடியலன்னா கூட பிகாஸ் வி ஆல் ஆர் ஒர்க்கிங் 100% என்னால் ஏஞ்சிட்டு இப்போது அந்த டைம்லேயே லைவாக பார்க்கணுன்னா முடியாது, ஏன்னா டெல்லியில் தான் போய் பார்க்கணும் நம்ம. பட் தென் அட்லீஸ்ட் ரெக்கார்டட் எல்லாமே இருக்கும். ஸோ நாங்கள் எப்போ வேணாலும் உட்காந்துட்டு பார்க்கலாம். ஸோ டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக இன்றைக்கி உட்காந்துட்டு அந்த பரேடில் நடக்கிற அந்த இதெல்லாம் இருக்கும்ல, மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் அவங்க பரேட் பண்ணுவாங்களே, அதெல்லாம் நான் பார்ப்பேன் கைஸ். அண்ட் ஆல்சோ இது என்ன ஆச்சு தெரியல எனக்கு, இந்த இடத்துல நம்மளுக்கு இது வந்துடும்ல, ஸ்கின் வந்துடும்ல, ஒரு மாதிரி பீல் ஆகிட்டு வந்துடுமே. பீல் ஆகிட்டு வந்த கட்டுது ரொம்ப பெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எனக்கு இப்போ ரொம்ப பெயின் பண்ணிகிட்ருக்கு இந்த இடத்துல இருக்கிற ஸ்கின்னு. பாக்கெட்டுக்குள்ளே கைவிட முடியல, ஏதாவது ஒன்று பண்ணால் அந்த இடத்துல பயங்கரமாக பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இதுவும் என்ன பண்ணுறது தெரியல. கட் பண்ணி கூட பார்த்துட்டா திருப்பியும் அந்த இடத்துல பீல் ஆகிட்டு வந்துடுது. பக்கத்துலேயே பாருங்கள் ஸ்கூலில் பெயிண்டிங்லாம் நடக்குது. ஸோ இந்த ஸ்கூல் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, பக்கத்துலேயே பெயிண்டிங்லாம் நடந்துகிட்ருக்கு. டைம் ஆகிடுச்சு 1 o'clock ஆக போகுது. ஸோ வி தாட் ஓகே ஃபைன் சாப்பிட்டே கிளம்பலாம். மீன் வயல் அஸ்மின் கூட குளிச்சிருவான் அந்த பாருங்கள். இப்போ அவனை ஃபுல்லாக ஆயில் மசாஜ் போயிட்டுருக்கு. அது கட்டுது இவ குளிக்க போவான், அது கட்டு நம்ம கிளம்பலாம். ஆக்சுவலி எங்கே போகிறோன்னா கேக் ஆர்டர் பண்ணோம் காய்ஸ். ஸோ கேக் வந்து யூ கைஸ் நோ லைக் இவனோட பர்த்டே சீக்கிரமாக வருது. ஸோ அவன் கேக் ஆர்டர் பண்ண போனோம் நாங்கள். ஸோ அதுக்காக இப்போது எவ்வளோ லைக் இப்போ போகிற வழியிலே நாங்கள் வந்துட்டு அங்கே செக் பண்ணோம் எல்லாமே கேக்ஸ்து என்னென்ன இருக்குது அது ஃபுல்லாக செக் பண்ணி ஆகணும் காய்ஸ். நாங்கள் இன்றைக்கே ஆர்டர் பண்ணால் தான் அட்லீஸ்ட் அன்றைக்கி கூட டெலிவர் ஆகும். பார்க்கலாம் காய்ஸ், எதுவும் சூப்பரான கேக் ஆர்டர் பண்ணலாம். கைஸ் வீட்டில் இவ்வளோ டாய்ஸ் இருக்குது, இது அண்ட் இதுக்குள்ளே கூட நிறைய வச்சுருக்கோம். இது கூட இருக்குது பாருங்கள். ஆனால் இவன் வந்து இந்த டப்பாவோட தான் விளாடணும். இவனுக்கு என்ன தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த டாய்ஸோட விளாடாமல் இருக்கிறது, இந்த டப்பாவோட விளாடணும், கீ டப்பாவோட. Takes 3 hours on the highway, red rivers in the sky, a rusty car beneath me, a friend I call a guy. இப்போதான் கேக் ஆர்டர் பண்ணுறதுக்காக வந்தோம். பட் இன்னும் எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் கைஸ் நாங்கள் பண்ணலான்ட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு முதல்ல பக்கத்துலேயே இங்கே ஒரு ஷோரூம் இருக்குது. நாங்கள் அந்த ஷோரூம் மட்டும் போயிட்டு ஒரு வாட்டி ஈவிஸ் மட்டும் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஈவிஸ் எப்படி இருக்குது, லைக் என்ன இருக்குது, பேசிக்கலாக ஈவிஸ் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அந்த இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எங்களுக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்கே கிட்டே ஈவி ஷோரூம் இருக்கோ நாங்கள் போயிட்டு ஜஸ்ட் அங்கே டெஸ்ட் பண்ணுறோம் வண்டி எப்படி இருக்குது என்னதுன்ட்டு. இல்லைப்பா லாஸ்ட்டாக கூட ஒரு வாட்டி போனோம்ல நம்ம டியாகோ பார்க்கறதுக்காக. ஸோ அது வந்து என்னன்னா ஒரு நல்ல இதாக இருக்குது, லைக் போய் தெரியறது அது என்ன தான் இருக்குது அந்த வண்டி ஏன் இவ்வளோ பயங்கரமாக லைக் எலக்ட்ரிக்ஸ் வை ஆர் தே ஸோ ஹவ் ஆர் தே ஸோ எனர்ஜி எஃபிஷியன்ட். இப்போ நாங்கள் வந்திருக்கோம் டாட்டா ஷோரூம்க்கு. அண்ட் அதுதான் இங்கே பாருங்கள் காய்ச்சி எவ்வளோ வண்டி இருக்குது. எனக்கு வந்து பேசிக்கலாக ஆல்ட்ராஸ் அங்கே நிற்குது பாருங்கள், எனக்கு அந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். பட் அது ஈவியில் என்னைக்கு வருமோ தெரியல, மேபி அது ஈவியில் வந்துருச்சுன்னா செம்மையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பட் கைஸ் த பிக்கெஸ்ட் பீஸ்ட் இதை பாருங்கள், ஹேரியர் மாதிரி ஒரு வண்டி கைஸ், சான்ஸ் இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுட்டு உங்களுக்கு ரேஞ்ச் ரோவரோட பிளாட்ஃபார்மில் செய்கிற வண்டி வந்துட்டு கிடைக்கிறது இஸ் பிக் திங் எனக்கு தெரிஞ்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வண்டி டாட்டா கிட்டே இருக்கிறது. எனக்கு சஃபாரி 7 சீட்டர் இருக்குது, பட் சேம் பிளாட்ஃபார்ம் சேம் இன்ஜின் எல்லாமே சேமாக இருக்கும். பட் அதோட ஹேரியர் இவை சேல் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் பட்ஜெட் எங்கேயோ போய்ட்டு வந்து
பட்ஜெட் ஆமாப்பா. ஆமாம், அது எங்கே 22-25 கிட்ட வந்துடும்ல. ஹேரியர் வாங்கினா ஹேரியர் ஈவி தான் கைஸ் வாங்கணும். பிகாஸ் ஃபியூல் ப்ரைஸ் உங்களுக்கு இது வராது. ப்ளஸ் குவாட் வீல் டிரைவ் வேலை இருக்குது இந்த வண்டியில். டெஸ்ட் ட்ரைவ்க்காக கூட கொடுத்துருக்காங்க இவங்க. டெஸ்ட் ட்ரைவ்க்காக வச்சுருக்காங்க ஐ திங்க் வெளியே. இதே ஃபீச்சர்ஸோட இதே வண்டி நீங்கள் வந்து வேறு ஏதோ கம்பெனியில் வாங்கினீங்கன்னா இட் காஸ்ட் யூ மோர் தென் 50-55 lakhs. நான் சொல்கிறது மினிமம் சொல்கிறேன், 60க்கு மேலே போகும். பட் இவங்க கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்து 25-30 lakhsக்கு டாட்டா கொடுக்குற ப்ரைஸ் வந்து இட் இஸ் வெரி லெஸ். இந்த வண்டி தான் கைஸ் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த வண்டி ஈவியில் வந்தால் ஹவு ஆசம் இட் வுட் பி. இல்லை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குப்பா. இது ஒரு பீஸ்ட் கைஸ், குட்டி பீஸ்ட் சொல்லலாம். இது ஐ திங்க் டாப் அண்ட் வேரியன்ட் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டாட்டா ஆல்ரெடி டியாகோவா இது. நான் இவ்வளோ நேரம் இதை ஆல்ட்ராஸ் நினச்சிட்டு இருக்கேன் கைஸ். திஸ் இஸ் டியாகோ. டெஸ்ட் ட்ரைவ் என்ன சொன்னாங்கப்பா? ஏதோ சொன்னாங்களா? சரிவா போகலாமா? இல்லைங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம், வண்டியை பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்ட்டு. இதுவும் டாப் வேரியன்ட் தான், அதே வேரியன்ட் உள்ளே நிற்கிற வேரியன்ட் தான். பட் உள்ளே இந்த நாப்ஸ் இருக்கும். கியருக்கு பதிலாக இதுதான் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் இந்த ரீஜென்ரேஷன் பட்டன்ஸ் பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும். அண்ட் இது டாப் அண்ட் வேரியண்ட்னால இந்த டிஸ்பிளே வரும். நான் பார்க்குற வேரியண்ட்ல வந்து இங்கே டிஸ்பிளே வரும்ல, இன்ஃபோடைன்மென்ட் ஹார்மன் டிஸ்பிளே இங்கே வரும். ஓகே. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எவ்வளோ வரும் சார்? ஸ்பீக்கர்ஸ்ல 2 ஸ்பீக்கர்ஸ் வரும். 4 ஸ்பீக்கர்ஸ் வந்துரும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த சைட்ஸ் கார்னர்ஸ்ல உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் அவேலபிள் இருக்கும். ட்விட்டர்ஸ் மட்டும் இருக்காது. ட்விட்டர்ஸ் இருக்கு, அது நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்சஸரியா போட்டுலாம் நீங்க இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே பரவாயில்ல. அப்போ சூப்பர். இல்ல இருக்கும் மேம், இருக்கும். யா இருக்கும். உங்களுக்கு இந்த டோர் இந்த சைட்ஸ்ல வரும், டோர் சைட்ஸ். இப்போ ட்விட்டர்ஸ் ஆட் பண்ணோம்னா 4 ஆக்சஸரிஸுமே 4மே ஆட் பண்ணிக்கலாம்ல? யா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சஸரிஸ் எப்பவுமே கஸ்டமைசபிள் தான். ஓகே, அப்போ சரி. ரொம்ப ஹார்டா இருக்கா? ரொம்ப என் வண்டி இது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். இது கொஞ்சம் டச் பண்ணாலே இது பிரேக் அடிக்குது பயங்கரமாக. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஈவி. ஆமாம். பிக்கப்பும் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆமாம். இப்போ சிட்டி மோட்ல இருக்கு. ஓகே, டிரைவ் மோடுனா சிட்டி மோட்ல வரும். இக்கோ மோடும் இதுதானே? இக்கோ மோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரேக்ஸ் வந்து இப்போ ரீஜன் போடணும்னா பட்டன்ஸ் டைரக்டா பிரஸ் பிரேக்லாம் போட வேண்டாம். ஓகே. பிரேக் வந்து ஒன்லி டிரைவ் மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ரீஜன்ல இருக்கு. ஓகே. உங்களுக்கு பிரேக் அப்ளை ஆகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். when you normal mode this speed bare this is normal mode pick up. Let's see for sports mode. feel agudhu adu change. ஆமா, highway la போனா sports mode la போனா ஆமா city drive la. பட் ஆனா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகும், அதுக்கு ஏத்தபடியா மாறும். அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் பவர் சேஞ்ச். ஏன்னா உங்களுக்கு கன்சியூம் அதிகமா பண்ணிக்கலாம். ஆமா கரெக்ட். இப்போ இது ரீஜன் 1ல வச்சிருக்கேன் நான். ரீஜன் 1 இப்போ ரீஜன் ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் பண்ணுவாது. எஸ், கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். லிட்டில் பிட். எஸ், வெளியே வரும் அண்ட் மழை ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போதான் ஜஸ்ட் ஷோரூம்லேருந்து வெளியே வரும், டோட்டலாக மழை ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே உட்காந்து பார்க்குறோம், வண்டி வந்து ஃபுல்லாக ஒஞ்சிருச்சு பாருங்க. யாரோ உடைச்சிட்டு போயிட்டாங்க. ஜஸ்ட் கிடிங் guys, ஜஸ்ட் மழை தான், மழையோட ட்ராப்லெட்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. I got the energy to drive. I got the gasoline for now and all the time in the world. கேக்கோ இப்போ ஃபைனல் பண்ணியாச்சு நாங்கள். இப்போ அப்பா ஜூஸ் சாப்பிட்றீங்களா இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? ஜூஸா? வெண்ணி நீ உனக்கு ரெண்டுமே வேண்டாமா? அவளுக்கு கோல்டாக இருக்கு கைஸ், அவளுக்கு ஒன்றுமே வேண்டாமா. நீ டீ குடி சரியா? அண்ட் ஹாப்பி நீ ஜூஸா ஐஸ்கிரீமா? ஜூஸா? ஓகே கைஸ், பதாம் மில்க் ஆர்டர் பண்ணேன் கைஸ். தோ பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய கிளாஸ் கொடுத்தாங்க. லிட்ரலி என் கையோட சைஸ் இது கைஸ். எவ்வளோ பெரிய ஜார் தெரியுமா இது? மை காட். வினி ஹெல்ப். உன்னை யார் டீ குடிக்க சொன்னா? கைஸ், ஜூஸ் தான் சாப்பிட்டு வந்தோம். என்னென்னலாம் ஆர்டர் பண்ணி உட்காந்துருக்கோம் பாருங்க. இன்னைக்கு நாங்கள் கேக் ஃபைனல் பண்ணிட்டோம்.
அந்த கேக் வந்து டபுள் லேயர்டாக சொல்லிட்டோம் நாங்கள், எப்படி அந்த ஃபோட்டோவில் இருக்குல்ல அதே மாதிரி நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டு வந்துட்டோம். சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ப்ளூ கலரில் தான் சொல்லியிருக்கோம் நாங்கள் செய்யறதுக்காக. வினி ப்ளூ தானே சொல்லியிருக்கோம்? இதே கலர் சி ப்ளூ கலர் பட் 2 டயர் கேக். இது ஸோ இதே கேக் நாங்கள் சொல்லிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, 2 நாள் முதல்ல வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி 2 நாள் முதல்ல ஆர்டர் பண்ணால் அவங்க அன்றைக்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆர்டர் இதாகுது, நாங்களே கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நாங்கள் இன்றைக்கி டியாகோ ஈவி டிரைவ் கூட பண்ணிட்டு வந்தோம். வின்னி கூட உட்காந்தா. வின்னி டிரைவ் பண்ணாடா? வின்னி எங்கே டிரைவ், அதை டிரைவ் பண்ணுறதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இதுதான். ஆனால் பண்ணலாம், அது லைக் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, கற்றுக்குனா பண்ணலாம். நம்ம இப்போ பண்ணுறோம்ல நார்மலாக ஒரு வண்டி டிரைவ் பண்ணுறோம்ல, அதோட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எப்படின்னா இதில் 3 இருக்குது, கிளச்சு, இது ஆக்சிலரேஷன், பிரேக், கிளச் 3 இருக்குது. அதில் ஆக்சிலரேஷன் பிரேக் மட்டும் தான் இருக்குது. ஜர்க்கடிச்சு போயிருந்தது தெரியுமா ஸ்டார்டிங்கில் வண்டி. அது கட்டுறது கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு இப்போ கூட ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன இருந்தால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஆமாம், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். தட் இஸ் ஃபார் ஷுர். ஸோ கைஸ், இப்போது அம்மா, அப்பா, வின்னி அண்ட் ஹாப்பி எல்லாருமே வந்துட்டு கார் கற்றுக்க போகிறாங்க. ஸோ ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு இவங்களுக்கு கார் கற்றுக் கொடுத்துறோம். அதுக்கடுத்து நாங்கள் வேணால் யோசிக்கலாம் ஒரு ஈவி வாங்குறதுக்காக. ஓகே எல்லாருக்கும்? ஏப்பா ஓகேயா? இப்போ எல்லாரும் ஃபஸ்ட்டு ஈவி நாங்கள் இதே மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு கற்றுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நாங்கள் எல்லாருமே கற்றுது ஈவி வாங்கிக்கலாம். அம்மாக்காக மோமோஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதான் ஃப்ரைட் மோமோஸ் சாப்பிட்றோம். கைஸ் நைட்டு 2:15 ஆயிடுச்சு கைஸ் டைம். இவன் பாருங்க கைஸ் எப்படி சுற்றிட்டு இருக்கான். பாருங்க கைஸ், தூங்க சொன்னால் இல்லை நான் வாக்கிங் தான் பண்ணோம் நைட்டு 2:15க்கு.